ஓம் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கு அப்பாவுக்கு ராமநவமி திருவிழா நம்ம சாய்பாவுக்கு நம்மளால் முடிந்த வரைக்கும் மிக 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 சிறப்பாக எல்லா சாய்ராமுடைய ஒத்துழைப்போட அப்பா சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. அதற்காக நாம் எல்லோருமே சாய்பாவுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்கிறோம். ஏன்னா உதவுற குணம் எல்லாருக்குமே அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. ஆனால் நம்ம சாய்ராம் அனைவருமே பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையுமே அன்னதானம் பண்ணுறது, மோர் பானம் தானம் பண்ணது, ரொட்டி இந்த மாதிரி வாங்கி கொடுத்தது, அப்புறம் வடையெல்லாம் வாங்கி கொடுத்து, அப்படி நம்ம சாய்ராம் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து இந்த ராமநவமி திருவிழாவை மிக அருமையாக எல்லாருடைய ஒத்துழைப்பிலையும் சாயுடைய அருளோடையும் நல்லபடியாக நடந்திருக்கு. அதற்காக குருவுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இதே மாதிரி எல்லா சாய்ராமும் நீங்கள் இருக்கிற இடத்துல செய்து வாருங்கள். அதுக்காக ஒரு நட்பலன் நல்லபடியாக கிடைக்கும். நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தது, உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கலாம். சாய்ராம் நம்ம அப்பா 16 வயதினிலேயே சீரடிக்கு வரையில் நம்ம அப்பா எத்தனையோ துயரங்களை கடந்து தான் அந்த சீரடி மண்ணில் இவ்வளோ பெரிய காட்சி கொடுத்து அமர்ந்திருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளும் அப்படின்றது நான் அடிக்கடி நினச்சிக்கிடுவேன். இதுவும் நீங்களும் இப்படி உணர்ந்தீங்கன்னா நிறையா அப்பா மேலே அன்பு செலுத்துவீங்க. நம்ம அப்பா எந்த அளவுக்கு அமைதியாக இருந்தாங்க. வேப்ப மரத்தடியில் அமைதியாக தியானம்தான் பண்ணியிருக்காங்க. அப்பா அமைதியாக கண்ணை மூடி அமர்ந்திருக்காங்க. எத்தனை சொற்களாக இருந்தாலும் பொறுமையாக அதை கேட்டு அந்த இடத்துல நிலச்சி இன்னைக்கு கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் செய்கிறாங்க. அப்பாவுடைய துவாரமாய் தாய் அப்படின்னு சொல்லி வணங்கினாவே நம்மளுக்கு எல்லோருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. நான் அதைத்தான் அப்பா எப்போவுமே நினைப்பேன். உங்களுக்கு அந்த மாதிரி உணர்வுகள் தோணுனா உங்களுக்குள்ள எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அப்பாவை இந்த அளவுக்கு நம்ம வழிபாடு செய்து வந்துக்கிட்டு இருக்கோம். அப்பா கருணையால் ஒவ்வொரு வருடமும் அப்பா சிறப்பாக தான் வச்சுருக்காங்க. அதனால் அப்பா நம்ம எல்லோரையுமே மன அமைதியோடையும் அவருடைய குழந்தைகளாக ஆசீர்வாதம் பண்ணி எல்லாரும் நலமாக பாதுகாக்கணும். இன்றைக்கி கோடான குழந்தைகள் சாய்பா பிரார்த்தனை செஞ்சுருக்கோம். அவங்களுடைய நேர்மையான கோரிக்கைகள் அனைத்துமே சிறப்பாக நிறைவேற அப்பாவை மிக அன்போடு வேண்டுகிறேன். இந்த கருணையுள்ள அப்பா நம்மக்கிட்ட இருக்கிறது மிகப்பெரிய சக்தி. அவரை எப்போவுமே நம்ம பாதத்தை கட்டியாக பிடிச்சிக்கிறோம். அதைத்தான் சொல்வேன். நம்ம அவரை வணங்குறதே ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு அப்பா அருள் செஞ்சுருக்காங்க அப்படின்றத நான் பெருமையாக சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் சாய்ப்பா நம்மளை அந்தளவுக்கு வழி நடத்தி வர்றாங்க. நம்மளுக்கு எந்தவுடைய சூழ்நிலையாக இருந்தாலும் அப்பாவை சோதனைன்னு தயவு செய்து விலகி நிற்காதீங்க. அவர் பாதத்தில் நீங்கள் இருக்க மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பில் வாழ முடியும். இது உணர்ந்த உண்மை சாய்ராம். நீங்களும் உங்களுக்குள்ள ஒரு உணர்வுகளை எங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள். இது மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். குருவே சரணம். எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்க. ஓம் சாய்ராம்.